நைட்டு டியூட்டி டாக்லாம் கிடையாதம்மா. நைட்டில் டியூட்டி டாக்லாம் இல்லையா? ஒரு பாய்சன் கேஸு ஃபஸ்ட் எய்டு கொடுக்குற ஒரு டாக்டர் கிடையாது நைட்டில். இல்லை விராலிமலை ஜிஹெச்சில் இருங்க, விராலிமலை ஜிஹெச்சில் ஒரு ஃபஸ்ட் எய்டு கொடுக்குறது கூட ஒரு டாக்டர் கிடையாதுன்னா என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அரசு மருத்துவமனையில் இரவு நேரத்தில் மருத்துவர்கள் பணியில் இல்லாததால் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றவருக்கு செவிலியர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் சிகிச்சை அளித்ததால் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த 3 மாத காலமாகவே இரவு நேரத்தில் மருத்துவர்கள் பணியில் இருப்பதில்லை என்று கூறப்படும் நிலையில் அவசர மருத்துவ உதவி தேடி மருத்துவமனை வரும் நோயாளிகளுக்கு செவிலியர்களை சிகிச்சை அளித்து அனுப்புவது தொடர்கதையாக இருந்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அரசு மருத்துவமனை இருந்தும் போதிய மருத்துவ உபகரணங்கள் மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளி அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நைட்டு டியூட்டி டாக்லாம் கிடையாதம்மா. நைட்டில் டியூட்டி டாக்லாம் இல்லையா? ஒரு பாய்சன் கேஸு ஃபஸ்ட் எய்டு கொடுக்குற ஒரு டாக்டர் கிடையாது நைட்லங்க. என்னம்மா சொல்லுங்க. இல்லை விராலிமலை ஜிஹெச்சில் இருங்க, விராலிமலை ஜிஹெச்சில் ஒரு ஃபஸ்ட் எய்டு கொடுக்குறது கூட ஒரு டாக்டர் கிடையாதுன்னா என்னங்கம்மா நீங்கள்? ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை. 3 நாள் டைஃபாய்டு காய்ச்சல் உணவு வச்சேன். நைட்டில் எந்த டாக்டர் எந்த இதுவுமே கிடையாது. நர்ஸம்மாலாம் என்ன சொன்னாங்க, லேடிஸ் வார்டு போகணுன்னு சொன்னாங்க. நான் வரைக்கும் ஒரு ஆள் தான் இருக்கேன். அவங்களுக்கு எப்படின்னா நீங்கள் தனியாக எப்படின்னா ஒரு ஆள் கூட்டி வாடகைக்கு வச்சு வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இங்கே துப்புரவு பணியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தான் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஒரு நர்ஸோ டாக்டரோ யாருமே சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல. இந்த விராலிமலை ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அப்புறம் எதுக்கு தான் இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கணும், அதை மட்டும் சொல்லுங்கள். இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் சரியாகவே கிடையாது. காலையில் சாயந்தரம் மதியானம் யாரும் கவனித்து பார்க்குறதுக்கு இங்கே ஒரு ஆள் கிடையாது. கேட்டால் ஸ்டேஷனுக்கு ஃபோன் அடிக்கிறேங்கிறாங்க, இங்கே பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. எங்கே வேணாலும் பேசிக்கிட்டேன். அதனால் ஒன்றும் இல்லை. என் மனைவிக்கு உடம்பு சரியில்லாக நான் கூட்டி வச்சு ஆன ட்ரீட்மெண்ட் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே அமையலை. டாக்டர் யாருமே இல்லை, எதுவுமே இல்லை. இந்த அழுகுறான்ட்டு கூட்டிகிட்டு வரேன். மயிலனுக்கு போனேன், அங்கேயும் டாக்டர் இல்லை. குணாவுக்கு போனேன், அங்கேயும் டாக்டர் இல்லை. அப்புறம் இங்கே ஜிஹெச்சு கூட்டிகிட்டு வரேன். அழுகுறான், எதுக்கு அழுகுறானே தெரியல. ஆனால் அந்த 2 டானிக்கையை கொடுத்து போயிட்டு பாருங்கள் அப்படின்றாங்க. காலையில் ஓபியில் பாருங்கள். ஏன் கவுண்டம்பட்டி ஃபேமிலி மேட்டர் கொஞ்சம் பிரச்சனை, அதனால் எங்க கூட சேர்த்துருக்கோம். டாக்டர் இல்லை. நாங்கள் இப்போதைக்கு எங்களால் முடிஞ்சது ஃபஸ்ட் எய்டு பண்ணி விட்டு அனுப்பிச்சி விட்றோம், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. டாக்டர் இல்லை, 2 மாதமாக டாக்டர் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கன்னு சொல்லியிருக்கோம். பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு திருச்சி அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே டாக்டர் இல்லாதனால உடனே எழுதி கொடுத்து திருச்சியில் அனுப்பிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, டாக்டர் நைட்டு முடிச்சுட்டு டாக்டர் இல்லாமல் நாங்கள் ஒரு மாத்திரை பண்ணி கொடுக்குறதுக்கு ஆலையில் சாமி எங்களுக்கு நைட்டு முடிச்சுட்டு விடிய நர்சமாக கேட்டால் நீ அங்கே வர வேண்டியதான் நான் சொல்லியிருப்பில்ல, மாத்திரை கொடுத்துருப்பில்ல அப்படின்னாங்க. அங்கே படுத்துக்கிட்டு அவங்க சொல்கிறாங்களா? காலைல போய் ரத்தம் எடுக்க போயில, காலைல 6 மணிக்கு இங்கேருந்து போய் அங்கே போனேன். அப்போ சொன்னாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.